இந்த நாள்ல நிகழ்ந்த 3 முக்கிய பரபரப்பு செய்திகளை முதல்ல பார்க்கலாம். முதல்ல வேலூர் பக்கத்துல மயான கொள்ளை விழாவில் தேர் சரிஞ்சதுல 7 பேர் காயமடைஞ்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தொடர்ந்து சென்னை திருவொற்றியூர்ல நீதிமன்ற வாசல்ல தனியார் நிறுவன ஊழியரை அவரோட நண்பரே கத்தியால குத்தின சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. மேலும் சென்னை ஈசிஆர்ல பார்க்கிங் பிரச்சனையில தம்பதி குத்தி கொலை செய்யப்பட்டது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி பல்வேறு பரபரப்பு செய்திகளை நாம இந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. முதல்ல வேலூர் பக்கத்துல மயான கொள்ளை விழாவில் தேர் சரிஞ்சதுல 7 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. வேலூர் அருகே மயான கொள்ளை விழாவில் 60 அடி தேர் சாய்ந்து விபத்திற்கு உள்ளானதில் 7 பேர் காயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் பாலாற்றங்கரையில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் 10 ஊர்களிலிருந்து அம்மன் சிலையை அலங்கரித்து தேரில் பக்தர்கள் எடுத்து வந்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்நிலையில் சூறையாடல் முடிந்து நள்ளிரவு சுமார் 12 மணிக்கு காட்பாடி களிஞ்சூரிலிருந்து வந்திருந்த சுமார் 60 அடி உயர தேர் பாலாற்றிலிருந்து சாலைக்கு வரும்போது திடீரென சாய்ந்தது. இதில் தேரில் அடியில் சிக்கி 7 பேர் காயமடைந்தனர். உடனடியாக அனைவரும் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். சம்பவ இடத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி, எஸ்பி சிவராமன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து விபத்து குறித்து கேட்டறிந்தனர். இதனிடையே சாய்ந்த தேரில் இருந்த அம்மன் சிலை ஜேசிபி மூலம் மீட்கப்பட்டு கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்துல மயான கொள்ளை விழாவினப்ப கைக்குழந்தையோட வந்திருந்த தேவி என்ற பெண்ணை காவலர் அன்புமணி என்பவர் தாக்கி ஆபாசமா திட்டினதா புகார் எழுந்திருக்கு. காவலரினுடைய இந்த அணுகுமுறையை கண்டிச்சு பொதுமக்கள் திடீர் சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க. அவங்களோட போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி கலைந்து போக செய்திருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார். முன்னதா திண்டிவனத்துல மயான கொள்ளை விழாவினப்ப பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் பக்கத்துல பாமகவினர் மேல போலீசார் லேசான தடியடி நடத்தினதுனாலையும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபதேபூரில் ரயிலில் திருடிய காவலரே கைதானது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ரயில் பயணத்தின் போது திருட்டில் ஈடுபட்ட காவலரை அங்கு இருந்த ஊழியர்கள் கையும் களவுமாக பிடித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபதேபூர் பகுதியில் விரைவு ரயிலில் பயணம் செய்த காவலர் ஒருவர் ரயிலில் வழங்கப்படும் தலையணை மற்றும் போர்வைகளை திருட முயற்சித்துள்ளார். அப்போது அவரை பிடித்த ரயில்வே ஊழியர்கள் மற்றும் சக பயணிகள் அவரை ரயில்வே காவலரிடம் ஒப்படைத்தனர். நாகர்கோவில்ல நீதிமன்றத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதனால பொதுமக்கள் பீதியடைஞ்சிருக்காங்க. நாகர்கோவில் மாவட்ட தலைமை நீதிமன்றத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மின்னஞ்சல் மூலம் மீண்டும் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வெடிகுண்டு மிரட்டலை தொடர்ந்து போலீசார் வெடிகுண்டு செயலிழப்பு நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். இதனால் நீதிமன்ற வளாகத்தில் இருந்தவர்கள் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். சோதனையில் சந்தேகத்துக்கு இடமாக ஏதும் சிக்காததால் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. ஏற்கனவே கடந்த ஜனவரி 8ஆம் தேதியும் இதுபோன்ற மிரட்டல் விடுக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் பக்கத்துல நள்ளிரவுல நடமாடும் முகமூடி கொள்ளையர்களால அந்த பகுதி பொதுமக்கள் அச்சமடைஞ்சிருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்டம் ஆரஸ்மங்கலத்தில் முகமூடி கொள்ளையர்கள் நள்ளிரவில் நடமாடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கடந்த சில மாதங்களுக்கு முன்பு RS மங்கலம் அருகே உள்ள கீழக்கோட்டை பகுதியில் அர்ஜுனன் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் 160 பவுன் தங்க நகைகள் மற்றும் பல லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள குடியிருப்பு பகுதிகளில் 5 முகமூடி கொள்ளையர்கள் கைகளில் கொடூர ஆயுதங்களுடன் தெருக்களில் உலா வருவது, வீடுகளின் கதவுகளை உடைக்க முயற்சிப்பது போன்ற அதிர்ச்சியூட்டும் CCTV காட்சி வெளியாகி மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பீதியடைந்த பொதுமக்கள் இரவு நேரத்தில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில காவல்துறை நடவடிக்கையில 2119 கிலோ கஞ்சா எரிச்சு அழிக்கப்பட்டிருக்கு. சென்னையில் 448 போதைப்பொருள் வழக்குகளில் கைப்பற்றப்பட்ட 2119 கிலோ கஞ்சா உரிய முறையில் எரித்து அழிக்கப்பட்டது. சென்னை பெருநகர காவல் ஆணையர் உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட போதைப்பொருள் ஒழிப்பு குழு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. போதைப்பொருள் ஒழிப்பு குழு தலைவர் மற்றும் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையர் ஜோஷி நிர்மல்குமார் தலைமையில் செங்கல்பட்டு மாவட்டம் தென் மேல்பாக்கத்தில் உள்ள GJ மல்டிக்ளேவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவன வளாகத்தில் சுற்றுச்சூழல் விதிகளுக்கு உட்பட்டு கஞ்சா எரிக்கப்பட்டது. ராணிப்பேட்டையில 17 வயது சிறுமி கிட்ட பாலியல் சீண்டல்ல மருத்துவர் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ராணிப்பேட்டையில் சிகிச்சைக்காக சென்ற 17 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட புகாரில் பிசியோதெரபி மருத்துவர் சரவணன் கைது செய்யப்பட்டார். வண்டிமேட்டு தெருவில் உள்ள தனியார் கிளினிக்கில் இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றம் சாட்டப்பட்ட சரவணனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆள் மாறாட்டம் செஞ்சு அபகரிச்சவர் 5 வருஷங்களுக்கு பின்பு போலீஸ்ல சிக்கியிருக்காரு. சென்னையில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஆள் மாறாட்டம் மற்றும் போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்த வழக்கில் 5 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நபர் கைது செய்யப்பட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு ஐயப்பன் தாங்கலில் வசிக்கும் பெண் ஒருவர் அளித்த நில அபகரிப்பு புகாரில் 3 கைது செய்யப்பட்ட நிலையில் முக்கிய நபரான லட்சுமி நாராயணன் என்பவர் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக தலைமறைவாக இருந்துள்ளார். பல்வேறு கட்ட முயற்சிக்கு பின் சிந்தாதிரிப்பேட்டை பகுதியில் பதுங்கியிருந்த லட்சுமி நாராயணனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிக்னல்கள்ல யாசகம் கேட்பது போல நடிச்சு திருடும் கும்பல போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. கடவுள் கெட்டப்பில் சுற்றித் திரிந்த களவாணிகள் சிக்கியது எப்படி? அம்மன் கெட்டப்பில் சிக்னலில் யாசகம் கேட்பது போல நடித்து திருட்டில் ஈடுபடும் கேடி கும்பல்தான் இவர்கள். ஆசிர்வாதம் கொடுக்கும் கேப்பில் பக்தர்கள் அசந்த நேரத்தில் பர்ஸ், செல்போன், செயின் போன்றவற்றை அபேஸ் செய்து எஸ்கேப் ஆகிவிடுவார்களாம். இந்த கேடிகளின் பெயர் அனில் சலாத், தீரு சலாத், சமீர்பாய் சலாத் மற்றும் ராஜ்குமார். குஜராத்தை சேர்ந்த இவர்கள் கொல்கத்தாவின் பிஸியான இடங்கள், போக்குவரத்து அதிகம் உள்ள சாலைகள், சிக்னல்களில் இந்து கடவுள்களின் வேடம் அணிந்து யாசகம் கேட்பது வழக்கம். அப்படி யாசகம் கொடுக்க வரும் பக்தர்களை இவர்கள் ஆசீர்வாதம் செய்வதுண்டு. அங்குதான் மர்மமே மறைந்திருக்கிறது. மற்ற நேரங்களில் கடவுளாக காட்சி கொடுக்கும் இவர்கள் பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கும் போது மட்டும் களவாணிகளாக மாறிவிடுவார்களாம். பக்தர்களிடமும் யாசகம் அளிக்க வரும் மக்களிடமும் இவர்கள் கண்டதையும் பேசி வாய்க்கு வந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி கவன சிதறல் ஏற்படுத்துவார்களாம். அந்த நேரம் பார்த்து அவர்களிடம் இருக்கும் நகை, பணம், பர்ஸ், செல்போன் போன்றவற்றை நைஸாக ஆட்டையை போட்டுக்கொண்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி விடுவார்களாம். இப்படியாக இந்த நால்வரும் அந்த பகுதியில் பலரிடமும் ஆசீர்வாதம் செய்து யாசகம் பெறுவது போல திருட்டு வேளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.
அப்படி ஒருவரிடம் செல்போன் திருடியதாக கொல்கத்தா காவல்துறையினருக்கு புகார் வந்திருக்கிறது. புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அந்த பகுதியில் சுற்றித் திரியும் சந்தேகத்திற்குரிய நபர்களை பிடித்து விசாரித்துள்ளனர். மேலும் சிக்னலில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக கொல்கத்தா காவல்துறையினர் முகமது ஷானவாஸ் மற்றும் முகமது சமீர் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் விசாரணை நடத்திய போதுதான் இந்த நால்வரும் செய்த கேடி திருட்டு வேலைகள் வெட்ட வெளிச்சமானது. இந்த கும்பல் கொல்கத்தாவில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் இதே பாணியில் திருட்டு செயல்களில் ஈடுபட்டது தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து 4 பேரையும் கைது செய்த போலீசார் இந்த கும்பலுக்கு வேறு யாருடனாவது தொடர்புள்ளதா என விசாரித்து வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் பக்கத்துல மேனாம்பேட்ல மாநகராட்சிக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோன்ல ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சென்னையில பார்க்கிங் பிரச்சனையில தம்பதி குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்குல ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்காரு. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பார்க்கிங் பிரச்சனையில் கணவன் மனைவி குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சென்னை காணத்தூர் ரெட்டிக்குப்பம் பாரதிதாசன் தெருவைச் சேர்ந்தவர் பார்த்தசாரதி மனைவி ஜமுனா. கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக குழந்தைகளுடன் தனது சகோதரர் வீட்டிற்கு சென்றுவிட்டார். இதனால் பார்த்தசாரதி தனியாக வசித்து வந்துள்ளார். இவரது வீட்டின் எதிர் வீட்டில் வசித்த சுஷிலிற்கும் ஜமுனாவிற்கும் முறையற்ற உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுசிலின் மனைவி கிரிஜாவிற்கும் பார்த்தசாரதிக்கும் வாகனம் நிறுத்துவதில் தகராறு ஏற்பட்டது. அப்போது பார்த்தசாரதி கத்தியால் குத்தியதில் கிரிஜாவும் அவரது கணவர் சுசிலும் உயிரிழந்தனர். இதனால் அவர்களது 2 மகன்களும் ஆதரவின்றி தவிக்கின்றனர். கொலை செய்துவிட்டு தப்பி சென்ற பார்த்தசாரதியை காணத்தூர் போலீசார் கைது செய்தனர். கல்பாக்கத்துல மீனவர் உயிரிழந்ததா வதந்தி பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. புதுப்பட்டினம் மற்றும் உய்யாளிக்குப்பம் மீனவ மக்களிடையே நடந்த தாக்குதலில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மீனவர் இறந்துவிட்டதாக வதந்தி பரவிய நிலையில் அப்பகுதியினர் கல்பாக்கம் பகுதியில் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செங்கழனி நலமுடன் இருப்பதாக கூறி அவருடன் வீடியோ கால் மூலம் பேச வைத்ததை அடுத்து மீனவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். போலீஸ் கூட இருப்பாரு. ரைட்டா நீங்க கவலைப்படாதீங்க. ரைட்டா உங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க, உங்க சொந்தக்காரங்கிட்ட சொல்லுங்க. சரியா சரியா சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. போலீஸ் அங்கேயே இருப்பாங்க. சென்னை திருவொற்றியூர்ல நீதிமன்ற வாசல்லையே இளைஞர் நண்பர் கத்தியால குத்தின சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சென்னை திருவொற்றியூரில் நீதிமன்ற வாசலில் தனியார் நிறுவன ஊழியரை அவரது நண்பரே கத்தியால் குத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூரை சேர்ந்த வினோத்குமார் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் தனது நண்பர் ஜெய்ஷாமுடன் இருசக்கர வாகனத்தில் நீதிமன்றம் அருகே சென்றபோது ஜெய்ஷாம் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியால் வினோத்குமாரின் வயிறு மற்றும் தொடை பகுதியில் குத்தியதாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த வினோத் கீழே விழுந்த நிலையில் தாக்குதல் நடத்தியவர் தப்பி ஓடியுள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் வினோத்தை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நண்பரை கத்தியால் குத்திய சம்பவம் திருவொற்றியூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தப்பி ஓடிய ஜெய்ஷாமை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். கொடைக்கானல்ல தொழிலாளிய தெருநாய்கள் துரத்தி கடிச்சதுனால பொதுமக்கள் பீதியடைஞ்சிருக்காங்க. கொடைக்கானலில் தொழிலாளி ஒருவரை தெருநாய்கள் துரத்தி கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
எம்எம் தெரு பகுதியில் தேநீர் அருந்த சென்ற ஜோஜோ கோபால் என்ற தொழிலாளியை அப்பகுதியில் இருந்த தெருநாய்கள் கூட்டமாக துரத்தி கடித்ததில் அவர் பலத்த காயமடைந்தார். அவரை பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கொடைக்கானலில் கடந்த ஒரு மாதத்தில் சிறுவர்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாபநாசம் மலையடிவார கோயில்ல அட்டகாசம் செஞ்ச கரடிகளால பொதுமக்கள் அச்சமடைஞ்சிருக்காங்க. பாபநாசம் அருகே கோவில் வளாகத்தில் நுழைந்த கரடிகள் அங்கு அட்டூழியம் செய்த காட்சிகள் வெளியாகியுள்ளது. நெல்லை மாவட்டம் அணவன் குடியிருப்பு கோவில் வளாகத்தில் இரவில் நுழைந்த கரடிகள் பூஜை பொருட்களை சேதப்படுத்திய வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. விலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் நுழைவது குறித்து வனத்துறையிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வயநாட்டில் குடியிருப்பு பகுதியில காட்டு யானைகள் புகுந்ததுனால பொதுமக்கள் அச்சமடைஞ்சிருக்காங்க. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்த நிலையில் தகவலறிந்து சென்ற வனத்துறை அதிகாரிகள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டினர். டொமினிக்கன் பெராவியா கடற்கரையில 2 மெட்ரிக் டன் கொக்கைன் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. டொமினிக்கன் பெரவியா கடற்கரையில் 2 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான கொக்கைன் போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். அமெரிக்காவின் ஆதரவுடன் ஒரு படகை வழிமறித்து சோதனை செய்ததில் 69 பெட்டிகளில் 2049 கொக்கைன் பொட்டலங்கள் சிக்கியுள்ளது. மேலும் போதைப் பொருளை கடத்திய 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருதாச்சலத்துல லேப்டாப் வழங்க கோரி கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. விருதாச்சலத்தில் மடிக்கணினி வழங்க கோரி கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதாச்சலம் உளுந்தூர்பேட்டை சாலையில் அரசு கல்லூரியில் 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் நிலையில் முதுகலை படிக்கும் 100க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இதுவரை மடிக்கணினி வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து மாணவர்கள் கல்லூரி வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யூஜிக்கு மட்டும் தராங்க லேப்டாப்பு, தேர்ட் இயருக்கு தந்தாங்க ஓகே, செகண்ட் இயருக்கு தராங்க. அப்போ பிஜி நாங்களும் இறுதி ஆண்டு அதே இறுதி ஆண்டு தான் படிக்கிறோம். எங்களுக்கு மட்டும் அந்த லேப்டாப் இந்த கவர்மெண்ட் தராமல் இருக்கிறது எங்கள் மாணவர்களுடைய எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரி மாணவரும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வராங்க. அதனால் தமிழக அரசு உடனடியாக இந்த இடைக்கால பட்ஜெட்டில் எங்களுக்கு பிஜி மாணவர்களுக்கும் லேப்டாப்பு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும். பின்னர் கல்லூரி முதல்வர் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த சம்பவம் காரணமாக கல்லூரி வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. உத்தரப்பிரதேசத்துல மாணவர்கள் கிட்ட தகாத முறையில நடந்ததா பள்ளி முதல்வரை பெற்றோர் தாக்கின வீடியோ வைரலாகி இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் ராம்பூர் பகுதியில் மாணவர்களிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக பள்ளி முதல்வரை பெற்றோர் சரமாரியாக தாக்கினர். ராம்பூர் தனியார் பள்ளியில் மாணவர்களிடம் பள்ளி முதல்வர் ஜோசப் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை அறிந்த பெற்றோர் பள்ளிக்கு சென்று முதல்வரை சரமாரியாக தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் பாடி பகுதியில் 16 வயது சிறுமியை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்ச மகாத் என்ற இளைஞருக்கு 22 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து
திருவள்ளூர் மாவட்ட போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. 2024ஆம் ஆண்டு சிறுமி மாயமான வழக்குல கடத்தப்பட்ட 16 வயது சிறுமி போலீசாரால மீட்கப்பட்டு பாடி பகுதியைச் சேர்ந்த மகாத் என்ற இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழே கைது செஞ்சாங்க. விசாரணையில குற்றம் நிரூபிக்கப்பட்டு மகாத் என்ற இளைஞருக்கு 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. டெல்லியில இளைஞரின் உயிரை பறித்த விபத்துல காரை இயக்கிய சிறுவன் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதற்கு இளைஞரின் தாயார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. டெல்லி துவாரகா பகுதியில் கடந்த 3ஆம் தேதி இருசக்கர வாகனத்தில் போன இளைஞர் எதிரில் வந்த கார் மோதி உயிரிழந்திருக்கார். அந்த காரை இயக்கினது சிறுவன் என்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. இதற்கிடையில சிறுவனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு இளைஞரினுடைய தாயார் எதிர்ப்பு தெரிவித்து தனக்கு நீதி கிடைக்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் காட்டுப்பாக்கத்தைச் சேர்ந்த 14 வயது மாணவன் சந்தீப் நண்பர்களோட போரூர் ஏரியில குளிக்க போனப்ப நீர்ல மூழ்கி உயிரிழந்திருக்காரு. 8ஆம் வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவன் நண்பர்களோட போரூர் ஏரிக்கு குளிக்க போயிருக்காரு. குளிச்சிட்டு இருக்கும் பொழுதே நீர்ல மூழ்கி அந்த சிறுவன் உயிரிழந்திருக்காரு. இச்சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.